கல்லூரியில் 2வது வருடம் படிக்கும் பொழுது நான் தேர்றேன் அது எப்படியான விமானமாக இருக்க வேணும். உலகத்திலே சின்ன விமானம் வந்து கோலமன் கிரிக்ரி என்ற விமானம், பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானம். அப்போ அதை விட சின்ன விமானமாக செய்ய வேணும். அது 12 அடி நீளமுள்ள விமானம், 11 அடியில் செய்தால் என்னுடைய விமானம் தான் உலகத்திலே சின்ன விமானம். அப்படியான தொழில்நுட்பத்தில் என்ன செய்யலாம்? இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு சொன்னால் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். என்னுடைய கல்லூரியில் படித்த 30 மாணவர்களில் 29 பேர் சிங்களவர்கள் என்னை தவிர. அங்கே ஒரு புள்ளி இங்கிருந்து கொண்டே இருக்கு. நேரே நீ ஒரு புலி, நீ எல்டிடிக்கு தான் நீங்கள் படிக்க வந்திருக்காய். அப்போ நான் விமானம் செய்ய போகிறேன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு எல்டிடிக்கான விமானமோ என்ற ஒரு பிரச்சனை தொடங்கின காலத்திலேருந்தே இருந்து கொண்டு இருந்து. நான் முதலாவது என் ப்ரெசன்டேஷனை ஸ்கூலில் சொல்கிறேன். 45 நிமிடங்கள் ப்ரெசன்டேஷன். அதில் என்னுடைய விமானம் எப்படி இருக்க போகுது, நான் எப்படியான ஒரு டிசைனில் முதலாவது மேனுஃபேக்சர்ட் ஏர்க்ராஃப்ட் இன் ஸ்ரீலங்கா ஒரு பைலட்டோட ஃப்ளை பண்ணக்கூடிய விமானம் என்று சொல்கிறேன். அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லை. அன்று இரவே ப்ரெசன்டேஷன் முடித்த இரவே நான் கொழும்பில் இருந்த என் வீட்டில் வந்து என்னை கடத்துறாங்க. 4ஆம் மாடியில் விசாரணையில் திரும்ப கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ ஏன் விடுதலை புலிக்கு விமானம் செய்கிறாய்? நான் திரும்ப சொன்ன ஒரே ஒரு பதில், நான் விடுதலை புலியே இல்லை. வாரவனெல்லாம் அடிக்கிறான், அவன் என்னத்துக்கு அடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கேள்வி, திரும்ப அதே கேள்வி, நீ ஏன் விடுதலை புலிக்கு விமானம் செய்கிறாய்? அப்போ அந்த நிமிஷம் யோசித்தேன், நான் எப்படியாவது செய்யவேன். இட் டசன்ட் மேட்டர், என்னுடைய கனவு பெருசு. நான் செய்தால் இலங்கையில் முதலில் தயாரிக்கப்படுகிற விமானம் என்னுடைய விமானம். நான் பறக்க போகிறதில்லை, ஏன்னா நான் பைலட் இல்லை. ஆனால் நான் விமானத்தை தயாரிக்கலாம்.